ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 6. ஆக்சுவலி எபிசோட் 5 லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜூன், அதாவது ஜூனோட அம்மா வந்திருந்தாங்க. இப்போ என்ன அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. எபிசோட் 6 வந்து அவங்க வராங்க. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, பயங்கரமாக ஒரு ரிச் உமன் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஜூனோட அப்பாவை பார்க்குறாங்க. ரியல் ஃபாதர் இல்லை, வளர்க்குறாருல அவரை பார்த்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிறாங்க. போனோடனே என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, ஞாபகம் இருக்குது, இருங்க நான் வந்து ஜூனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போகிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பண்ணாதீங்க, நான் வந்து இப்போது வந்துடுறத நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கிறத நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், அந்த மாதிரியே வச்சுக்கோங்க, சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏன்னு கேட்குறாரு. பண்ணாதீங்க, நான் இங்கே வந்ததே வந்து நான் ஜூன் பார்க்கறதுக்கெலாம் இல்லை, இப்போ வந்து நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போனேன்ல, அதை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறாங்க, காசு ஒரு என்வலப்பில். பட் அதில் வந்து அதிகமாகவே இருக்குது. நான் இவ்வளோலாம் கொடுக்கலையே, இது அதிகமாக இருக்கே, பரவாயில்ல, இத்தனை நாள் வந்து என் பையனை வளர்த்துருக்கீங்க, என் பையனுக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னோடனே, சரி ஓகே, அப்போ ஜூன் கூப்பிடுவா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கூப்பிடாதீங்க, நான் அவனெல்லாம் பார்க்க வரல, இப்போதைக்கு அவனை நான் பார்க்கவும் வேணாம், நான் அப்புறமா ஒரு நாள் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதை கூட கன்ஃபார்மெல்லாம் சொல்லிட்டு போகல, ஒரு மாதிரி ரக்குடாக இருக்காங்க, ரொம்ப அரகெண்ட்டாக பேசுகிறாங்க, ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. ஆக்சுவலி அப்படி பேசும்போது இவரால் என்ன சொல்லுதுன்னே தெரில. இல்லை, அவன் வந்து உங்களுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படி இப்படின்றார் அவர். இல்லை, நான் இப்போ வந்து அவனை பார்க்க விரும்பலை, நான் இப்போ அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்தது முக்கியமாக அவன்கிட்ட சொல்லாதீங்க, இந்த காசையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு காசு வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. அவருக்கு ஆக்சுவலி ஷாக்கு, இவங்க எதுக்கு வந்தாங்க, காசு வேறு அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஜூனும் பார்க்க வேணான்றாங்க, என்னன்னு புரியாமல் அவர் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருந்தார். தென் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம சன்னாவை காட்டுறாங்க. அவன் மேலே துணி காய போட்டுட்ருக்கான். தென் அவன் அப்படியே லைட்டாக அப்படியே படுக்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் ஜூனும் அந்த இடத்துல வராங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு கால் வருது, சன்னாவுக்கு கால் வரும்போது அவன் எடுத்து பேசும்போது அவங்க அம்மா ஆக்சுவலி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் இக்னோர் பண்ணுறான், திருப்பி அவன் கால் அப்புறம் அட்டன் பண்ணி பேசும்போது வந்துட்டாளா அவன் உன் தங்கச்சி அப்படின்னு கேட்கும்போது, சோயி அவன் பேர், வந்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, தனியாக அமிச்சிங்களா, இங்கே யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். ஐயோ, அவள் வரேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகி கீழே போகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் அங்கே தான் தேடிட்டுருக்காங்க போல், அதனால் இங்கே வந்துட்டாளா, இங்கே தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, தனியாக அமிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அப்புறம் எல்லோரும் தேட போவாங்க. தேட போகும்போது என்ன ஆகும்னா, எல்லோரும் ஒரு பக்கம் தேடுவாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு தனியாக பர்ஸை எடுத்துகிட்டு, அவளோட பர்ஸை எடுத்துக்கிட்டு காரில் இவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக அட்ரஸ் கேட்டுட்டு வருவாள். பட் அவளுக்கு எந்த அட்ரஸ்ன்னு எதுவுமே தெரியாது, இந்த ஊர் மட்டும்தான் அவளுக்கு தெரியும், எங்கேருந்து சியோலேருந்து வருவாள். பட் அவளால் அவங்க அண்ணனையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கார்லேயே அவங்க கேட்பாங்க, டிரைவர் எங்கேம்மா போகணும் கேட்கும்போது அவளுக்கு எங்கே போகணுன்றதே தெரியாது. கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வேறு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை போய் உக்காந்துருவா. அவங்களும் அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த டிரைவரு, காசு மட்டும் வாங்கிக்கிட்டு. இவங்கெல்லாம் இங்கே தேடுவாங்க, சன்னா ஒரு பக்கம் தேடுவான், ஹீரோயின் ஒரு பக்கம் தேடுவாங்க, ஜூன் ஒரு பக்கம் தேடுவாங்க. இவன் என்ன பண்ணிடுவான்னா, சன்னா அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், இந்த மாதிரி அவள் காணும் அப்படின்னும் போது கரெக்டாக அவங்க அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார். அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தொலைஞ்சிருக்கா, இங்கே வந்து உட்காண்ட்ருக்கா, அவளுக்கு யார், எங்கே போகணும், ஏது போகணுன்னு எதுவுமே தெரியலன்னொடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த போலீஸ் யார், நம்ம சன்னாவோட அப்பா தானே. அந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ரெஸ்டாரண்ட் வந்திருப்பார். ஆக்சுவலி இவர் வந்து அந்த சின்ன பொண்ணை பார்த்தது கிடையாது. ஸோ இவரும் அவன் போய் கேட்பார், நீ யாருமா என்னம்மான்னு கேட்கும்போது தான் நம்ம சன்னா கரெக்டாக கால் பண்ணுவான், இந்த மாதிரி அவளை காணுமா, சோயி காணுமா அப்படின்னும் போது தான், சரி ஓகே உங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு கேட்கும்போது அவங்க அம்மா பேர் சொல்லுவா அவள். அப்போ தான் இவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். தென் அவங்க அப்பா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பொண்ணை சோயை கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வரும்போது இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சுனால எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் இவன் வந்து ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பான். தென் அந்த டைமில் வந்து அவங்க அம்மா கரெக்டாக வருவாங்க. வந்த உடனே அவங்க பாட்டுன்னு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த பொண்ணை கூட்டின்னு போவாங்க. பட் அந்த பொண்ணு வரமாட்டான்னு சொல்லிட்டு இங்கேயே நிற்பான். அந்த டைமில் அவங்களுக்கு செம கோவமாகி கத்துவாங்க சன்னாக்கிட்டே திருப்பி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து வீட்டை விட்டுலாம் வந்தது கிடையாது, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் வரா, ஒழுங்காக நீ வந்து அவளை அடிக்கடி பார்த்துருந்தா இவன் ஏன் இப்படி வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க.
ஏன் எப்போவுமே வந்து உன்னாலே எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, உன்னோட ஃபால்ட் எப்போவுமே நீ அக்செப்ட் பண்ண மாட்டியா, ஒரு ஃபர்கிவ்னஸ் கூட கேட்க மாட்டியா, என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க மாட்டியா நீ பண்ண தப்புக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு நடந்திருக்கும்ல, அவள் தங்கச்சி தெரியாமல் இறந்துட்டு இருப்பாள், அதுக்காக கூட நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க. இவன் போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவான். பட் இவனை ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவாங்க. அவங்க அப்பா தான் வந்து லாஸ்ட்டில் சன்னாவோட அப்பா தான் வந்து போதும் நிறுத்து வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க அவங்கள அங்கேருந்து. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சன்னாக்கு, எல்லாரும் முன்னாடியும் இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பொறுமையாக வெளில போவான். இவன் பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினும் அண்ட் ஜூனும் போவாங்க. இவன் பாட்டுன்னு போயிட்டே இருப்பான் பொறுமையாக, இவங்களும் 2 பேரும் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. தென் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜூன் என்ன சொல்வான்னா, நம்ம இதோடு நிறுத்திக்கலாம், அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவன் போட்டோம், அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், நம்ம முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்களே, அதனால் அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, பட் அதனால் இவங்க திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. இவன் மட்டும் தனியாக அப்படி பொறுமையாக நடந்து போயிட்டே இருப்பான். பட் இவனுக்கு போகும்போது என்ன ஃபுல்லாக தோணுன்னா, அந்த இன்சிடெண்ட்டு அவன் மேலே தப்பே இருந்திருக்காது. அவனும் அவங்க தங்கச்சியும் சின்ன வயசில் ஒரே ரூமில் இருந்திருப்பாங்க. அவள் மூச்சு திணறி அவள் இறந்துட்டுருப்பா. அதனால் அந்த அந்த ஒரு ஃபுட்டு அது அவளுக்கு அலர்ஜி. பட் அதை சாப்பிட்டுட்டு அவள் தெரியாமல் அவளே இறந்துட்டுருப்பான். அது வந்து இவன் பொறுமையாக அந்த ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. வீட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பட் அது இவன் தான் தப்பு, இவன் தான் தப்பு, இவன் தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப அவனை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சன்னாவோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் இதே தான் சொல்லுவார். அவன் மேலே தப்பே கிடையாது, நீ ஏன் அவன் மேலே இப்படி பண்ணுற, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் வந்தீங்க, நாங்கள் இங்கே சந்தோஷமாக தானே இருந்தோம், அவனை விட்டு தள்ள, ஏன் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்க, நம்ம மேலே தான் தப்பு, நம்ம தான் தனியாக விட்டு போயிடக்கூடாது, அப்போ கூட இது ஒரு ஆக்சிடெண்ட்டு தெரியாமல் நடந்தது, அது அந்த சின்ன பையன் மேலே சொன்னால் என்ன பண்ணுவான், அவன் எத்தனை நாள் நைட்டு தூங்காமல் இருக்கான் தெரியுமா, எத்தனை நாள் எழுந்து உட்காடுறான் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு தான் தெரியும், இப்போயாவது அவனை நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு போவார். இவன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவான். இதே மாதிரி கொஞ்ச நாள் எல்லாரும் இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பான். சரியாக வந்து வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிட மாட்டான், சீக்கிரமாகவே ஸ்கூல் எழுந்து கிளம்பிடுவான், காலையில் லஞ்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஜூனும் வந்து இவனுக்கு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் அவனோட டெஸ்கில் வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இதை சாப்பிடு ப்ளீஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதே தான் அவன் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கான், இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான், எல்லாரையுமே பார்த்து சரியாக கூட பேச மாட்றான். தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது மழை பெய்யும், நனைஞ்சிட்டே அப்படியே வருவான். கரெக்டாக ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அம்ப்ரெல்லா குடம்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போவான். அதுக்குள்ளே அவன் வந்துடுவான். வந்த உடனே அப்போ தான் பேசுவாங்க, போதும் இவ்வளோ நாள் நீ என்னை இக்னோர் பண்ணது போதும், வா வந்து எல்லாருக்கூடயும் சாப்பிடு, எல்லாருக்கிட்டையும் பேசு அப்படின்னும்போது சரி வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ரொம்ப பாவம் நனைஞ்சி அப்படியே வந்துட்டுருப்பான். இவன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவான். சரி வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு எல்லாருக்கூடயும் உட்காந்து சாப்பிடுவான். அப்போ தான் எல்லாருக்கூடயும் அப்படியே நார்மல் ஆகுவான் அவன். எனக்கு ஓகே, இப்போ நான் ஓகே தான், நான் எந்த ஃபீலிங்கும் பண்ணல, நான் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்லுவான். தென் இவன் மழையில் நனைஞ்சதுனால இவனுக்கு ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்தோடனே எல்லோரும் ஒரு டைமாக வந்து பார்த்து அவனுக்கு அந்த டவல் வச்சு தண்ணி தொடச்சி விடுறது, அவனை டேப்லெட் போட்டுக்க வைக்கிறது, அவனுக்கு ஃபுட்டு ஊட்டி விடுறது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துப்பாங்க. அதனாலே அவன் கொஞ்சம் ஓகே நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஹாப்பி ஆகிடுவான். தென் என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா மார்னிங் எழுந்து கேட்குறாரு, உனக்கு இப்போ ஃபீவர் ஓகேவா சரியாயிடுச்சான்னு கேட்கும்போது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி என் கூட ஒரு இடத்துக்கு வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாரு. காரில் சியோலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே கொரியன் ஸ்டைலில் வந்து மெமோரியம் இருக்கும்ல, இறந்தவங்களுக்குலாம் அந்த ஒரு பிளேஸ் வச்சு அதில் ஒரு செல்ஃப் கொடுத்து அவங்களோட இதுவில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து அவங்க தங்கச்சியோட ஃபோட்டோலாம் இருக்குது. அங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டே போகிறாரு போல் அவங்க அப்பா எப்போவுமே வருவார் போல். பட் இப்போ தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு சன்னாவை. கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்று சொல்கிறாரு, உன் மேலே தப்பே கிடையாது, நீ வந்து இப்போ இந்த விஷயத்த விடணும், ஃபுல்லாக உன் மனசுலேருந்து எடுத்துடணும், உன் மைண்ட்லேருந்தும் எடுத்துடணும், அப்போ தான் நீ வந்து நார்மல் ஆகுவ. ஸோ நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா சொல்கிறேன், உன் மேலே தப்பு கிடையாது இந்த விஷயத்தில், உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காத, உங்கள் அம்மாவையும் மன்னிச்சிடு, உன்னையும் நீ ஃபஸ்ட்டு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனுக்கு அப்போ தான் கொஞ்சமாச்சு ஒரு கில்ட்லேருந்து வெளில வந்துட்டு அவனே சொல்கிறான், அப்பா நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து வருஷம் கரெக்டாக வருவோம், இங்கே வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னும்போது சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால
தால் அவள் வந்து அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி ஹீரோ சன்னா கிட்ட வந்து நோட்ஸ் கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னால. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சன்னாவை மீட் பண்ணுவோம், சும்மா சாப்பிட்றதுக்கு சன்னாவை கூப்பிடு, நான் அவன்கிட்டேருந்து உன்னோட நோட்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நீ கூப்பிடு நம்ம சாப்பிட போகலாம், உன் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவளும் வந்து தால் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, ஹீரோயினும் வந்து சன்னா கிட்ட சொல்கிறா. சன்னாவும் ஹீரோயின் மட்டும் போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஜூனும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜூன், சன்னா, ஹீரோயின் அண்ட் தால் அண்ட் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தால் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுறதுக்காக போகிறா. பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன பத்தும் உனக்கு என்ன ஒரு ஆர்டர் கூட பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க அம்மா எப்படின்னா டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் ஒரு வருஷமாக சொல்லி கொடுக்கணும், இது பண்ணு அது பண்ணு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், இவ்வளோ வயசாகுது, இவெல்லாம் எப்படி லாயர் ஆக போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அவளை. அம்மா தான், பட் இருந்தாலும் வந்து அவளை ரொம்ப தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, ஐயோ இவங்க முன்னாடி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவை வெளில கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் நாங்கள் இருங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு, மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்மா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் தப்பாக பேசலையே, நார்மலாக தானே பேசுகிறேன். இல்லைம்மா பரவாயில்ல நீ நார்மலாக கூட பேசு, பட் அங்கே போயிட்டு அந்த மாதிரிலாம் பேசாத, நம்ம ஜஸ்ட்டு சாப்பிட்டு நோட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க அம்மாவும் சரி ஓகேப்பா நோட்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு நோட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அவங்க கிளம்புறாங்க. தென் வந்து தாலும் எங்கள் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா மட்டும் தனியாக கிளம்பிடுறாங்க. நம்ம பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் கிளம்புறாங்க. இவங்க யாருன்னா நம்ம 4 பேர், தால், சன்ஹா, ஜூன் அண்ட் ஹீரோயின். தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் மட்டும் கிளம்பி அவங்க ஆண்ட்டுக்கு வந்து பாப்பா பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுனால அவன் மட்டும் கிளம்பி பார்க்க போகிறான். அங்கே போகும்பொழுது ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னா, அங்கே நர்ஸ் ஒருத்தவங்க வந்து உளறிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது உங்கள் அம்மா தானே, அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே அச்சு பிசுறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ தான் இவனுக்கு தெரியுது இவங்க அம்மா வந்துட்டு போயிருக்காங்க. இவங்க அம்மா இன்னும் வந்து ஆன்ட்டி கூட வந்து டச்சில் தான் இருக்காங்கன்றதுனால இவன் கேட்குறான், எப்போ வந்தாங்க, ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க இப்போ தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா உங்கள் அப்பாவை கூட அவங்க மீட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க, உங்கள் அப்பா கிட்ட வாங்கின காசை கூட அவங்க கொடுத்துட்டு தான் போயிருக்காங்கன்னொன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க வந்து கிளம்பி இங்கே வந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் உள்ள போகிறான். பட் அவனால் கேட்க முடியல, ஏன்னா அவங்க அப்பாவே வந்து அந்த என்வலப்பில் வந்து காசு கொடுத்துட்டு போனாங்களா அதை வச்சு யோசிச்சுட்ருக்காரு, இவன் இந்த விஷயத்த வந்து ஜூன் கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. பட் அவனுக்கு என்ன தாட்னா, இந்த காசை நான் திருப்பி கொடுத்துருப்பேன்ல, ஏன் அம்மா வந்து இந்த மாதிரி காசை மட்டும் கொடுத்துட்டு என்னை பார்க்காம போகணும்னு சொல்லிட்டு அவன் அதுக்குள்ளேயே அந்த யோசனையிலே அவன் ஃபுல்லாக இருந்து அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் அவன் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பாவும் வந்து இவன்கிட்ட சொல்லவே இல்லை. தென் நாங்கள் பீச்சில் வந்து ஜூன் மட்டும்தானே கிளம்பி வந்தால், அங்கேருந்து தாலும் பஸ் ஏறி அவள் வீட்டுக்கு போயிட்டா. பட் இப்போ 2 பேர் யார் வீட்டுக்கு வராங்கன்னா, நம்மளோட ஹீரோயினும் அண்ட் ஹீரோவும் வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவள் வந்து மேலே நின்று நடக்கிற மாதிரி வரா. அப்போ அவள் சொல்கிறா, இந்த ஜூன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது, தால் வந்து அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவன் இவ்வளோ மக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அவன் மட்டுமா மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன் நான் நல்லா தான் இருக்கேன், நான் தான் இன்டெலிஜென்ட் கேர்ள் ஆச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அவள் அந்த பிரிட்ஜ் மேலே நடக்கும்போது ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறா, சன்னாமலையே விழுந்துடுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி வேறு சீரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். பை.